சொல்லுண்ணே. இது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கம் மருதமுத்தூர் அப்படிதானே? ஆமாண்ணே ஆமாண்ணே. ஃபுல்லா ஒரிஜினல் கொடியாடு தான். ஆமாண்ணே ஒரிஜினல் கொடியாடு தான். ஒரிஜினல் கொடியாடு தான். ஆமா ஆமா. பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? பல்லு எல்லாமே 8 பல்லு 6 பல்லு தான். 6 பல்லு கிடைக்கும். 4 பல்லு குறாலும் கிடைக்கணே. ஆமாண்ணே ஆமாண்ணே. ஜம்முன்னு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே ஆமாண்ணே. ஓகே. விலையில எப்படி சொல்லி என்ன விலை வந்து நான் ஜோடி 24 ரூபா சொன்னேன். ஜோடி 24. ஆமா 24 ரூபா சொல்றோம்ண்ணே. 12,000 கிரையம் சொல்லுதீங்களோ? ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி 11 ரூபா கிரையத்து கேட்காங்க. சரி எல்லாமே ஆனா 11 ரூபா கிரையத்து கேக்குறாங்க. சரிண்ணே. நான் 11,500 தான் கொடுக்கலாம்ண்ணே. 11,500 கொடுக்கலாம். ஜோடி 23 ரூபா கொடுக்கலாம். அதாவது பிரிச்சு கேட்கும் போது அந்த ரேட்டு கொடுத்தா கட்டாது. சரி பிரிச்சு கேட்டாங்கன்னா 12 ரூபா ரேட்டு தான் கொடுக்க முடியுங்க. சரிண்ணே. ஆமாண்ணே ஆமாண்ணே. எங்கனாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆடு எல்லாமே சேனை எல்லாமே எத்தனை மாசம் இருக்கணும்? 3 மாசம் 4 மாசம் 2.5 மாசம் அந்த மாதிரி சேனாண்ணே. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம நம்பர் சொல்றேன். 81 48 64 62 60. சரி ஆமாண்ணே. நம்மகிட்ட எல்லாமே ஆடுல இருந்து குட்டில இருந்து எல்லாமே தரமா பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு தேவைன்னா நேரடியா வந்து நம்ம எடுத்துக்கலாம். நேரடியா எடுத்துக்கலாம். ஆமாண்ணே எடுத்துக்கலாம். ஒரிஜினல் கொடியாடு தானே? ஒரிஜினல் கொடியாடு தானே. ஆட்டை தரத்தை பாருங்க. இப்ப கால் சைஸ் பாருங்க இந்த ஆட்டை. நல்ல ஆமாண்ணே ஆமாண்ணே. நம்ம ஏதாவது ஆடு குறைச்சு கொடுக்கணும் ஆடு சொல்லுங்க கஸ்டமரா குறைச்சு கொடுப்பீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. சரி ஓகே. ஏன்னா நமக்கு ஆட்டுக்கு 200 ரூபா 100 ரூபா 150 ரூபா லாபம் அடிச்சா போதும். எனக்கு வந்து ரொட்டேஷன் ஆயிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். நமக்கு இப்ப நிறைய பேர் தேடி வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அவங்க நினைச்ச மாதிரி ஆட்டை கொடுத்துருவோம். நினைச்ச மாதிரி கொடுத்துருவோம். ஆமாண்ணே ஆமாண்ணே. இந்த ஆடு பாருங்க கலர் விட்டு பாருங்க. இந்த கலர்ல ஆடு இருக்குன்னு வைங்களேன். வெளில போனா ஜோடி 30 ரூபா 35 ரூபா சொல்லுவாங்க. ஆமா நான் 24 ரூபான்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கேட்டாங்கன்னு வைங்களேன் 23 ரூபான்னு கொடுத்துருவோம் ஃபைனலா. 23 ரூபாய் கொடுத்துடலாம். ஆமா ஆமா. கிடாயின்னா சேர்த்து எடுத்து கொடுத்துடலாமே. நல்ல கிடாய் இருக்குண்ணே. நம்ம கிடாய் எல்லாமே இருக்குண்ணே. ஓகே ஓகே. நல்ல எல்லா கலர் இருக்குண்ணே. எல்லா கலர்லயும் இருக்கு. பாருங்க ஆட்டை பாருங்க. ஆடு அந்த ஆடு ஃபுல்லுமே ஆடு எல்லாமே ஒவ்வொரு கலர்ல இருப்பாங்க. இந்த கலர்ல பாருங்க மான் கலர்ல இருப்பாங்க. எல்லாம் சூப்பர் சூப்பர் ஆடா தான் வச்சிருக்கீங்க எடுத்தானே. சரி சந்தையில ஒரு டாப்பான கிட்டா சரியான முரட்டு கிட்டா. கிட்டா பல்லு எப்படி பிரதர்? 6 பல்லு கிட்டா. ஆட்டுக்கு ஜம்மு இருக்குன்னா மாப்பிள்ளை கிடாக்கு ஜம்மு இருக்கும். இது என்ன நேரம் பிரதர்? புளியம்பூர் அப்படிதானே? நீங்க எந்த வியாபாரி பிரதர்? பாவச்சித்திர வியாபாரி. விலை எவ்வளவு சொல்லுங்க? 45,000 சொல்றீங்க. இதுவரை கேட்காங்க பிரதர்? 31 வரை கேட்காங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 35 ரூபா விட்டுருக்கீங்கன்னா சூப்பர் கிட்டா நல்லா இருக்கும். காய் அடிக்கல அப்படிதானே? மாப்பிள்ளை கிடாக்கு நல்லா இருக்கும். ஆட்டுக்கு ஜம்மு இருக்குன்னா எல்லாம் கால்கணும் கலக்கணும் கால் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுங்கயா? பல்லு சேர்ந்துச்சு. பல்லு சேர்ந்து. ஆனா ஆடு வந்து உடசலா இருக்கு எப்படிங்கயா? ஆடு கொஞ்சம் மாறி எனக்கு தீவனம் குறைச்சு போட்டுருப்பாங்க. வாடி இருக்குண்ணே. ஆமா செனருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியா? ஆமா செனதான். ஒரு 3 மாசம் சென. 3 மாசம் இருக்கு. பல்லு எப்படி இருக்கியா? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா கிடையாது. ஆனா 3 மாசம் சென. ஆனா இது கொஞ்சம் கொடியாட்டுல கொஞ்சம் கிராஸ் ஸ்பீட் தான். ஒரிஜினல் கிடையாது அப்படிதானே? என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா? இப்ப 7,500 வாங்கிருக்கு. 7,500. ஆமா பரவாயில்ல. கொஞ்சம் குறைச்சு வாங்கிருக்கீங்களா? அந்த உடசா தான் குறைச்சு வாங்கிருக்கீங்க. விலை எவ்வளவு சொன்னாவே? அவங்க 10,000 சொன்னா. 10,000 சொன்னாங்க. 2,000 ரூபாய் குறைச்சு வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு. கொடியாடு தான் வச்சிருக்கீங்களோ? இல்ல நாட்டாடு. நாட்டாடு. கொடியாடு வளர்ப்புல லாபம் இருக்கா? நாட்டாடு லாபம் இருக்கா? நாட்டாடு தான் லாபம். நாட்டாடு என்ன லாபம் சொல்லுவீங்க? நாட்டாடு 6 மாசத்துக்கு ரொட்டி வருஷத்துக்கு ரொட்டி. ஓ அப்படி வருதுண்ணே. குட்டி கூடுதலா வைக்கும். ஆனா அது ரெண்டு தீனும். தடுப்பூசி கிருமி குடுப்பல என்ன ஆகுதுங்கயா? அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் கரெக்டா போட்டுருங்க. நமக்கு எந்த ஊருங்கயா? திசால பக்கம். சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை கொஞ்சம் சாப்பிடுது. சந்தையில எப்போ நல்ல தெளிவான கொடியாடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா ஜம்முன்னு ஒரு கிட்டா வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பல்லு எப்படி என்ன அதுனே? கிட்டா 2 பல்லு கிட்டாயி. கிட்டா 2 பல்லு கிட்டாயி. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? கிட்டா ஆட்டுக்கு தான் போறதா வாங்கிட்டு போறீங்க. ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆட்டுக்கு என்னெல்லாம் பார்த்து வாங்கணும்னே? ஆனா கிட்டா கால் தோரணை இருக்கு, கொம்பு கிட்ட நல்லா இருக்கு, மூஞ்சி பாரு நல்லா இருக்கு. மூஞ்சி பாரு நல்லா இருக்கு. வால் பாக்கணுமா? வால் தோரணை நல்லா இருக்கு. வால் தோரணை நல்லா இருக்கு. சுழி பாக்கணுமா நீ? ஆமா சுழில வால்ல சுழி கிடையாது. வால்ல சுழி இல்ல அப்படிதானே? சுழி இல்ல. தெளிவா தான் வாங்கிருக்கேன். ஆமா தெளிவா. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்ல? நான் 50 ஆடு இருக்கு. 50 ஆடு ஃபுல்லா கொடியாடு வச்சிருக்கீங்க. கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடு. இது நிறமே இருக்கு. வித்தியாசமா இருக்கு. இது என்ன நிறம்? எல்லா கலர் இருக்கு. இது எல்லா கலர் இருக்கு. எல்லா கலர் கருப்பு இருக்கு, செவளா இருக்கு, வெள்ளை இருக்கு. வெள்ளை இருக்கு. சரி ஓகே. ஜம்முன்னு ஒரு சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க. விலை எவ்வளவு சொன்னாங்கண்ணே? ஆனா விலை 17 தான் சொன்னாரு. எவ்வளவு? 17 ரூபா. ஆமா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? பேசி 14 ரூபா வாங்கிருக்கேன். 14 ரூபா வாங்கிட்டு போறீங்க. ஆமா பார்த்தனே எவ்வளவு மதிச்சிய? ஆனா நான் ஒரு 13 ரூபா கிட்ட மதிச்சேன். 13 ரூபா கிட்ட மதிச்சிய. ஆமா ஆனா கூட 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு கூட 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறீங்க. ஆமா ஆமா. கிடா எத்தனை வருஷத்துக்கு மாத்துவீங்க? ஆனா கிடா வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு கிடா மாத்துவோம். 3 வருஷம் கரெக்டா மாத்திட்டே இருப்பீங்க. மாத்திட்டு எதனால மாத்தணும்? ஆனா ஒரே இடமா இருந்தா அது வந்து ஒரே இதா பிறக்கும். மாத்தி கிடா மாத்திட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா சரி ஓகே. ஆடு 7,000 ரூபா தாங்க. 7,000 ரூபா. 7,000 ரூபா ஒட்டசலா தான் இருக்குண்ணே. ஆமா 6 ரூபா வித்துரும். 6 ரூபா சென இருக்கு. அப்படி 6 சென இருக்கும். இளஞ்சன. எத்தனை மாசம் சென இருக்கீங்க? இப்ப இளஞ்சன. எந்த வியாபாரம் நீங்க? நமக்கு ஆலங்குளம் வியாபாரி. ஆலங்குளம். சரி ஓகே ஓகே. சரி அதுல கண்டிஷன். ஆமா பொட்டு பொரு கிடையாது. இது பொட்டுல கிராஸ். ஆமா கிராஸ் தான்.
இந்த குட்டி பத்தி சொல்லுங்கண்ணே. இந்த குட்டியானே இந்த குட்டி 9 ரூபா சொன்னோம்னே. 9 ரூபா சொல்லியே. ஆமா. எதுவரை 500 ரூபா கேட்டாங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 7 ரூபா கொடுத்துருவேன். 500 தான் நிக்கு. ஆமா சூப்பர் குட்டி. 7 ரூபா கொடுத்துருவேன். நாட்டுல கொஞ்சம் நல்ல அருமையான குட்டி. நல்ல இருப்பிலாட்டு குட்டி தான், நல்ல குட்டி. சரி அது பெரிய கடை. அது பெரிய கடை. ஆமா அது 14 ரூபா சொன்னேன். 14 ரூபா சொல்லி எத்தனை பல்ல? அது பல்லு போடலண்ணே இன்னும். பல்லே போடல. ஆமா 14 ரூபா சொல்லியே. எவ்வளவு கொடுப்பீங்க? 15 ரூபா கேட்டாங்க. ஒரு 12 ரூபா கொடுத்துடலாம். 12 ரூபா கொடுத்துடலாம். நீங்க எந்த வியாபாரிண்ணே? நான் வந்து முக்கடல் பக்கம்னே பனையங்குறிச்சி வியாபாரி. சரி ஓகே. சந்தை எப்படி இருக்கு? சந்தை நார்மலா இருக்குண்ணே. நார்மலா இருக்கு. சுத்தமான செங்குடா அப்படிதானே? நாட்டுக்குடா. நாட்டுக்கிடா. கிடா பல்லு எப்படி என்னையாதீங்க? பல்லே போடல. ஆனா கிட்டா பார்க்க பல் போட்ட கிட்டா மாதிரி தெரியுது. அருமையான வளர்த்துருக்காங்கண்ணே. சரியான வீட்டு கை வளர்ப்பு குட்டி தானே? கை வளர்ப்பு குட்டி தான். அதான் கையில நிக்குனே. இல்லன்னா அமைக்க முடியாது. விலை எவ்வளவு சொல்லுங்க? விலை 20 ரூபா சொன்னேன். 17 இருக்கு கேள்வி. 17 கேள்வி. எவ்வளவு கொடுப்பிய ஃபைனலா? 18 கொடுப்பேன். 1000 தான் நிக்கு. 1000 எந்த வியாபாரி நீங்க? சிவந்திப்பட்டி வியாபாரி. சரி ஓகே. நல்ல அருமையான கிட்டா. எல்லாம் கொடியாடு கிட்டா நம்மளுக்கு. ஆமா. பல் போடாதா? பல் போடலையா? பல்லே போடல. எல்லாம் இலை குட்டி தான் அப்படிதானே? ஆமா. விலையில எவ்வளவு சொல்லு? என்ன அதுக்கியா? 50,000. 50,000 நாளையும் சொல்றிய? நாளே 50,000 சொல்றிய? எதுவரை கேட்காங்கய்யா? 45 கேட்காங்க. 45,000 கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவியா? 46 விட்டுலாம். 46 விட்டுறலாம். ஆமா. 1000 தான் நிக்கு. நீங்க எந்த வியாபாரி? கோயில்பட்டு. நீங்க இந்த சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? என்ன அதுங்கயா? பரவாயில்லாம இருக்குயா. சுமாரா இருக்கு. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இருக்கு. குட்டி அப்படிதானே? ஆமாண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? 3 மாசம் 4 மாசம் 4 மாசம் குட்டியா இருக்கும். எல்லாம் இற கடிக்கிற குட்டியா இற கடிக்காதா? எல்லாமே ஆட்டு கூட தாயாட்டு கூட காட்டு மேஜல் போன குட்டிகள் தான். ஆமா. விலையில எவ்வளவு சொல்லுது? என்ன ஆகுது பிரதர்? விலை வந்து குட்டியை பொறுத்து இருக்கு. 4.5 5,500 அந்த ரேஞ்சில சொல்லி. அந்த ரேஞ்சில சொல்லுங்க அப்படிதானே? விலைகள் எப்படி? நல்ல விலைகள் இருக்கா? எப்படி பரவாயில்லையா? எப்படி பரவாயில்ல. இன்னைக்கு ஓரளவு வியாபாரங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு வியாபாரம் இருக்கு. சரி ஓகே பிரதர். மொத்தம் எது குட்டி கொண்டீங்க? மொத்தம் ஒரு 25 குட்டி கொண்டாங்க. இப்போ ஒரு 10 குட்டிகளே நிக்கு. 10 குட்டி நிக்கு. ஒரு குட்டி ஆடு மாதிரி என்ன மாதிரி டே? மாதிரி கிட்டாமரி அப்படிதானே? ஆடு நீ எவ்வளவு நாள் இருக்குண்டே? 11 ரூபா சொல்லுவேன். 11 ரூபா சொல்லுவேன். 11 ரூபா சொல்லுது அப்படிதானே? சரி ஆடு பல்லு எப்படி? பல்லு இலசுதான். பல்லு இலசுதான். என்ன விலை சொல்லுது மக்கா? ஒரு 8 ரூபா 9 கொடுத்துடலாம். 8 ரூபா 9 கொடுத்துலாம். 11 ரூபா சொல்லுதா? 8 ரூபா 9 ரூபா கொடுத்துலாம். எந்த வியாபாரம் இது மினி? நான் கடையம் பக்கம். கட்டாயம். அந்த குட்டி எவ்வளவு சொல்லலாம்? அதே ரேட்டு தான் சொல்லுவேன். அதே 8,500 8,500 கொடுத்தேன். ஒரு பொட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வாங்கினேன்? உள்ளூர் லோக்கல் தான். ஆமா. சரி ஓகே. ரெண்டு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. ரெண்டு பல்லு எப்படி? என்ன அதுன பல்லு வந்து ஒரு பல்ல மீதி முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? 25 ரூபா சொன்னாங்க. 25,000 ரூபா சொன்னாங்க. 21 முடிச்சிருக்கேன். விலை பரவாயில்ல நினைக்கல, கூடுதல் நினைக்கலாம். விலை கொஞ்சம் சூடாதான் இருக்கு. சூடாதான் இருக்கு. கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. 15 ரூபாய்க்குள்ள முடிக்கக்கூடிய ஆடுது. சரி. இந்த டைம் என்னன்னா கொஞ்சம் தேவைங்கிறதுனால தேவைனால வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டு அதை வாங்கிருக்கீங்க. ஆமா. சூப்பர் ஆடு. நல்ல ஒரு சித்தாடா வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படி? 4 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? ஒரு 4 மாசம். 4 மாசம் சனையா இருக்கும். என்ன விலை கிராமம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 12,000 சொன்னாங்க. 12,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 9 ரூபா வாங்கிட்டு போறீங்க. எந்த போதீங்க? மூளை கருப்படி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 4 ஆடு. இதே மாதிரி சைஸ் ஆடு வச்சிருக்கீங்களா? ஆமா. இதோட கபாலி தரேன். ஜம்முன்னு ஒரு கிட்டா கொடியாட்டு கிட்டா அப்படிதானே? காய் அடிச்சதா? காய் அடிக்காதானே? உட அடிச்சதுதான். பல்லு எப்படி? என்ன அதுனே? பல்லு இன்னும் போடல. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயில் ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? என்ன விலை சொன்னா இன்னும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 ரூபா சொன்னாங்க. விலை ஏன்னு தான் சொல்லிருக்காங்க அப்படிதானே? 13 ரூபா வாங்கிட்டு போறீங்க. பரவாயில்லையா விலை? எவ்வளவு நீங்க மதிக்க இந்த கிடாவை? 500 ரூபா நமக்கு வந்து லாபம் தான். லாபத்துல வாங்கிட்டு போறீங்க. கிடாவரத்துல எப்படின்னா வந்திருக்கு? குட்டி நிறைய வந்திருக்கு. நல்ல சூப்பர் பொட்டுல கொஞ்சம் கிராஸ் பிரீட் அப்படிதானே? ஆமாண்ணே. பல் போடாதானே? பல் போட்டுதானே. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? நடுக்குச்சி கல்ச்சங்களுக்கு வாங்கிட்டு போறோம். சரி ஓகே. என்ன விலை என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 11,000 சொன்னாங்க. 11,000 சொன்னாங்க. 10,500 முடிச்சிருக்கோம்ண்ணே. 10,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. சரி விலை பரவாயில்லையா? விலை கொஞ்சம் அதிகமா தான். ஆனா பரவாயில்ல. ஆமா. ஏன்னா இந்த செம்பரி வந்து கிடைக்காது. இது வந்து கராபுரம் பாத்தீங்களா? அதனால கிடைக்காது. சரி ஓகே. ஆமாண்ணே. இந்த மாதிரி சூப்பர் மாதிரி வாங்கிட்டு போறீங்க. 3 மாசம் குட்டியா இருக்கு அப்படிதானே? 3 மாசம் குட்டியா இருக்கும். என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 8 ரூபாய்க்கு. 8 ரூபாய். கிடா மாதிரியா பொம்மரியானே? பொட்டை குட்டி தான். ரெண்டுமே பொட்டை குட்டி தான் அப்படிதானே? ஆடு ஆக்கிருக்கீங்க. எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்களோ? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இல்ல இதான் வாங்கிட்டு போறேன். புதுசா வளர்க்க போறீங்களா? ஆடு வளர்க்கணும் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனே? இல்ல மாடு கிடக்கு, மாடு பாத்துட்டு இருக்காங்க. ஆடு கூட சேர்த்து பாக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி. சரி ஆடு வளர்க்கல தெரியாம நம்ம எப்படி இதுல வந்து வளர்க்க முடியும்னு அது கேக்குறேன்.
இல்ல ஏற்கனவே வளர்த்துருக்காங்க. வளர்த்துருக்கீங்க. இப்போதைக்கு வளர்க்கல, இப்ப வாங்கி வளர்க்க. வாங்கி வளர்க்க போறேன்னு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, விலை பரவாயில்லையாண்ணே? பரவாயில்ல. பரவாயில்ல. வணக்கம். வணக்கம். எந்த இருந்து வரீங்க ஐயா? ஐயா நாங்க சிவகப்பூர்ல இருந்து வரோம். சிவப்பூர்ல இருந்து வரீங்க. நல்ல சூப்பர் ஒரிஜினல் கொடியாடா இருக்கிறேனே. ஆமா ஐயா. எல்லாம் கிளாமரியா பொம்பரிங்களா ஐயா? எல்லாம் வளர்க்கறது பொம்மரி. எல்லாம் பொம்பரி. ஆமா. ஆடு ஆக்கிரம் இடத்துல வாங்கிட்டு போறீங்க. ஆட வளர்த்தறன்னு எல்லாம் ஒண்ணு கட்டையா இருக்கு, நெட்டியா இருக்கு, எல்லாம் கொஞ்சம் தனித்தனியா இருக்கு. இல்ல எல்லாம் ஒண்ணு போல வளர்த்துருவோம். ஒண்ணு போல வளர்த்துறியா? கிடா வச்சிருக்கியா அப்படி? வீட்டுல நிக்கி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கிய? வீட்டுல 6 ஆடு. 5 ஆடு வச்சு ஃபுல்லா கொடியாடு வச்சிருக்கிய? ஆமா பெரிய ஆடு. கொடியாடு வச்சிருக்கிய. ஆமா. இது என்ன விலை சொன்னா எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது நாளுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. 20,000 கொடுத்துருக்கீங்க. 5,000 சராசரி 5,000 கிரை உழுது. ஆமா. பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கிறீங்கயா? இல்ல கொஞ்சம் கூட தான், சந்தனைக்கு ரேட் கூட. கொஞ்சம் சந்தை கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு அப்படிதானே? ஆமா. சரி 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 சரி, பரவாயில்ல அப்படிதானே? பரவாயில்ல. கொடியாடு வந்து நல்ல லாபம் சொல்றாங்க. எதனாலயா கொடியாடு நல்லா இருக்கு சொல்லுங்க? இந்த பெரிய ஆடு வந்து கொஞ்சம் குட்டியில கிராமரி ஆடு வந்து பெருசு பெருசா உண்டாகும். பெருசு பெருசா உண்டாகும். ஆமா. அதனால கருப்பாடோட இது நல்லா இருக்கும். அதனாலதான் அதுக்கு ரேட் கூட. அதனாலதான் இது ரேட்டு கூட. ஆமா. சரி, கிருமி தடுப்பூசி எல்லாம் போடல அப்படி என்ன அது? ஆமா, ஆஸ்பத்திரி இருக்கு பக்கத்துல போடுவோம். டக்குன்னு கொண்டு போயிருந்தா எது ஒண்ணு டக்குன்னு கொண்டு போயிருவீங்க? அங்க பக்கத்துலயே தான் இருக்கு ஆஸ்பத்திரி. சரிங்க 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 சரிங்க. வரும்போது என்ன நினைப்புல வந்தீங்க? நாங்க வரும்போது எப்படி ஆடு சௌரியமா கிடைக்கணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா ஒன்னும் இது பரவாயில்ல. பரவாயில்ல. ஆமா. நல்ல பொருளா வாங்கியாச்சு. நல்ல பொருள் வாங்கி. சரி, அப்படிதானே? கிடாமரியா பொம்பரிங்களா பிரதர்? கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? என்ன ஒரு 3 மாசம் குட்டியா இருக்கும். 3 மாசம் குட்டியா இருக்கும். என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? 13 ரூபா சொன்னாங்க. நம்ம 9,500 முடியும். 9,500 குறைச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க பிரதர்? என்ன ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம். பெரிய கிடா வாங்கினா பக்ரீத கணக்கு நம்ம நார்மலா வளர்க்கீங்களா? நம்ம வளர்க்கறதுக்கு ஆசை. வளர்க்கதா? என்னென்ன இறை கொடுப்பீங்க வீட்டுல? மொத்தம் 3 குட்டி, 3மே செங்குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க உங்களுக்கு? ஆமா. அது மட்டும் தான் நெத்தில வெளில இருக்கு. ஆமா. சரி, சராசரி எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? வளர்க்கதான் வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? 4 மாசம் வளர்ப்போம். கரெக்டா 4 மாசம் வளர்ப்பீங்க. என்னென்ன இறைகள் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா? இது கம்மம்புல்லு, பருத்தி கொட்டை அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு எதனால செங்குட்டி வாங்கி வளர்க்க என்ன காரணம்? கோயில் வரைக்கும் விரும்பி விற்கும். அதனாலதான் செங்குட்டி வாங்கிட்டு போறீங்க. சரி.